வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பொங்கலுக்காண்டி வாமா உள்ள வாமா தூங்கி எழுந்து போதாதா இவ்வளோ நேரம் தூங்கியிருக்க. பொங்கலுக்காண்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் உறவுகளே. பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்க. இந்த அம்மா ஒவ்வொரையும் படுத்த ஆளு அம்மா 10:30 படுத்தா 10 மணிக்கு மேலதான் 10:30 இப்பதான் தூங்கி எழுந்தாங்க. 12 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கேன். அப்பனா நான் இப்போ கொஞ்ச நேரம் படுக்கணுமா வேண்டாமா, ஏன்னா பாலுக்குள்ள வேலை இருக்கு. பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீடியோக்குள்ள பாருங்க. இன்னைக்கு வீடை ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம். இன்னைக்கு அப்பாவைய பார்த்து நல்ல வேலை கொடுத்துருக்கேன். வாங்க பாப்போம் கூட சேர்ந்து வீட்டு. ஏன்னா இன்னைக்கு ஏன் பண்றோம்னா, நாளைக்கு கடைசி வெள்ளி, நாளா கழிச்சு சனிக்கிழமை பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்துருவாங்க, துடைக்கிறதுக்கு வந்துருவாங்க. அப்போ போல அவங்க வந்துட்டு இருக்கையில இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் இப்பவுமே கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு ஸ்கிரீன்லாம் அலசி வச்சிட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளீன் தொடச்சி வீடு மட்டும் தொடச்சு கொடுத்துட்டு போயிருவாங்களா. பொங்கல் விடுறதுக்கு சூப்பரா இருக்கும். பாத்ரூம் கழுவ எப்ப நாளைக்கு நாளைக்கு வர சொல்லிருங்க. சரி ரைட்டு. நாளைக்கு போன் பண்ணா இன்னைக்கே வர சொல்லிவிட்டேன் உங்களை. நான் மறந்துட்டேன். நாளைக்கு பாகும்பொழு வரணும். எல்லாம் முடிச்ச பிறகுதான் காய்கறி மஞ்சள் எல்லாம் வாங்கணும். அவர் கூப்பிடலாட்டாலே என்ன போன காணும், என்ன கூப்பிடாம இருக்கீங்க அவரே போன் போட்டு கட்டுவாரு. சரி ரைட்டு. இப்போ வாங்க உறவுகளே, முன்னோட எப்படி கழுவலான்னு பாப்போம். இது பேர் என்ன? இது பேர் வந்து ஸ்டூல். ஸ்டேபிள்னு நாக்கு தவறி சொல்லிட்டேன். இந்த துணி போதும், அந்த துணி ஃபுல்லா கிழிச்சிரு. கட் பண்ணி கொடு. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ரூம்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்படியே அங்க இருந்து ஆரம்பிப்போம். அம்மா அங்க டக்கு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிப்போம். இப்ப பார்த்தா தான் ஒரு மணி நேரத்தை முடிச்சிடலாமா? ஆமா சரி. சிஸ்டர் வேணுமா? திட்டுவாங்க. அப்பாவே போய் எரிஞ்சு மரியாதை அப்படின்றாங்க. ஏன்னா உங்க மேல பிரியத்துல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்து உட்காந்து தொடக்க மேல இருந்து ஆரம்பிப்போம். அந்த ரூம் அந்த பீரோல் மேல உள்ளது, இந்த பீரோல் மேல உள்ளது. சரி, இந்த ஸ்கிரீன் எடுத்துக்கணுமா? எல்லா ஸ்கிரீன் எடுக்கணும். ஆமா, ஸ்கிரீன் எடுக்க பெருசு இல்ல. இன்னைக்கே வாஷ் பண்ணி மாட்டிடலாமா? இன்னைக்கு துவைச்சு போட்டு நாளைக்கு தான் மாட்டோம். நைட் தெரியுமே, தூங்க தானே போறோம். அவ்வளவுதானா? ஜன்னல் வந்து நைட் நேரம் நல்ல வெளியில தெரியும். அதனாலதான் ஸ்கிரீன் போட்டுருக்கு. சரி ரைட். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரமா ஸ்கிரீன் மாட்டாம ஸ்கிரீன் அதுக்கப்புறம் தான் வாங்கணும். நம்ம இப்பதான் வாங்கி அதுக்கப்புறம் தான் மாட்டணும். அவன் ஒரு வாரம் இன்னும் அந்த ஸ்கிரீன் வாங்கணும். சரி பாப்போம், உள்ள போவோம். அழுக்கு தூசி எப்படிமா வருது வீட்டுக்குள்ள? தூசி வராம இருக்கிறதுக்கு உறவுகளை என்ன சொல்லுங்க செய்யலாம்னு. இந்த ரூம் பூட்டி தான் இருக்கு, ஆனா தூசி பயங்கர தூசி. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா எப்படியும் கிளீன் பண்ணதான் செய்யறோம். ஆனா ரூம் பூட்டி வச்சாலுமே ஒரு மாதிரி சுமல் வருது. என்ன வருது? ஒரு சுமல் வருது. ஸ்மெல். நோட்டீஸ் தி பாயிண்ட். ஸ்மெல். அதோட எனக்கு இது நம்ம ரூம்பா பரவாயில்ல. நம்ம பிள்ளைய படுக்கிற ரூம்ப வந்து திறந்தா, இந்த ரூம் வந்து காலை திறந்தா இந்த இது மேகி அந்த சாம்பார் வாடை அந்த வாடை தெரியாம பொங்கி சாப்பிடுறாங்களே. மேகி சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். இருங்க, ஃபேன் தொடச்சுக்கோங்க. எப்படி அதே நீங்க ஃபேன் தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீரோல கீழே இறங்கிட்டு நான் விட்டுவோம். இதுக்கு ஏதாவது துணி போட வேண்டாமா? இதுக்கு இந்த மெத்தைக்கு இது அழுக்கு மாத்த முடியா? பெட் கவர் மாத்தணும். இது புதுசா அன்னைக்கு போட்ட கவர் தான், அப்புறம் மாத்த வேண்டிய இல்ல. ஆமா, இல்ல நான் ஆரி ஒர்க் போட்டு வச்சிருக்கேன் என் தட்டைக்கு. அதுக்காண்டி அடுத்தவங்களுக்குன்னா உடனே போயிரும், எனக்கு நாக்கலன்னா போகாது. இது கைக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்ல. இந்த கழுத்துக்கு போட நேரம் இல்ல, மாட்டினாப்புல வச்சிருக்கேன். எனக்கு போடவோ தெரியல. ஆரி ஒரு இது இப்ப நான் ஒரு 6 மாசமா பாக்கறேன். இது இருக்கு அப்படியே 1 மாசமா ஆச்சு. 1 மாசம் தான் ஆகுதா? 1 மாசம் ஆகுது.
ஃபேன்லயும் தூசி இங்க கூட அவ்வளவு தூசி இல்ல வச்சா. ஃபேன்ல அவ்வளவா இல்ல, ஆனா கீழ தான் ரொம்ப ரொம்ப இருக்கு. இருக்கு. பீரோ மேல இந்த ரொம்ப இந்த கட்டில் கீழே தூசி ரொம்ப கிடக்கும். அம்மா பயங்கர தூசியா இருக்கு. இந்த ஸ்கிரீன் கழட்டிட்டா நான் கழட்டு. மெதுவா மேல இருக்காது. மெதுவா கழட்டு. அந்த கம்பி இருக்குமா கீழே பார்த்து. பாத்துட்டேன். ஏடி வெளிச்சமா ஆயிடுச்சா? ஆனா ஸ்கிரீன் போடாம நல்லா வெளிச்சமா இருக்கு. ஆமா அந்த கம்பி அப்படி தொடச்சி விட்டு அப்படியே மேல வச்சு அந்த துணிகளை வச்சுக்கோ. ஒரு துணி எடுத்துக்கோ. துடைக்கிறேன். தொடச்சாம இந்த கம்பி தொடச்சு அப்படியே வைக்கணும். தூசி பயங்கர தூசி. ஏமா அது என்னமா சவுண்டு? ஏமா அது என்ன சவுண்டு? பயமா இருக்கு. என்ன சவுண்டு? பாத்ரூம்ல சவுண்ட் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு. எனக்கு தண்ணி விழுற சவுண்ட் தான் கேட்டுச்சு. இல்ல ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டே ஏதோ பேய் சவுண்ட் மாதிரி. பேயா? என்ன சவுண்ட் அது? பேய் சவுண்டா? பேய் சவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, ஆனா பயங்கரமான சவுண்டா இருக்கு. என்ன செய்ய? உறவுகள் எல்லாரும் லூசு நினைப்பாங்க. இல்ல உறவுல அது என்ன சவுண்ட் நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை, அவங்களே சொல்லட்டுமே, நம்ம அவனை விட்டுருவோம். சவுண்ட் தெளிவா வரணும்ல, அப்படின்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்ல சவுண்ட் தெளிவா வந்திருக்கு, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கேட்கான்னு தெரியல. அது அதாவது அவங்களே அதை பார்த்து நமக்கு இந்த சவுண்டுன்னு சொல்லட்டுமே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன என்ன சவுண்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியாங்க? என்ன பயமா இருக்கு. நம்ம உறவுகிட்ட அவங்க சொல்லட்டுமே. பைத்தியம்னு சொல்ல போறாங்க. அந்த ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கா ஒண்ணு இல்ல, புறா எங்க வீட்டு ஜன்னல்ல மேல மொட்டை மாடியில புறா டெய்லி வரும். அந்த புறா சவுண்ட் கேக்கு. புறா சவுண்டே வீட்டுல புறா வந்து நாங்க வளர்க்கல, தன்னால வந்து மொட்டை மாடியில நின்றுட்டு போயிரும். அது வீட்டுல அந்த சவுண்ட் வீட்டுல கேட்கலாமா கூடாதா? உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க. சவுண்ட் தான் வரும், அதை வச்சு இடைஞ்சல் எங்களுக்கு கிடையாது. சவுண்டால நல்லதா நல்ல வைப்ரேஷனா என்னன்னு நீங்களே சொல்லுங்க உறவுகளே. உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மண்டை எங்க? இந்த மண்டை. உறவுகளே, அப்பாவி அப்பா ஒரு ஓபி அடிக்கிற பார்ட்டின்னு இப்ப காமிக்க உங்களுக்கு. துடைக்க சொன்னா என்ன பண்றாங்கன்னு உள்ள வந்து பாருங்க. எங்க பாருங்க. கட்டுக்குள்ள போய் படுத்தா தான் துடைக்க முடியும் உறவுகளே. அதுதான் கட்டுக்குள்ள போய் படுத்து தூத்து விடுதேன். இது தப்பா? இது ஓப்பி அடிக்கிற பேரா? அந்த அம்மா சொல்லுதாங்க கேட்டு. ஆமா, ஏன் கட்டுக்குள்ள எப்படி போய் எடுக்க துடைக்க முடியும்? அதை கொண்டா அந்த இன்னொன்று வந்துட்டு எடுத்து விட்டுருந்தேன். இந்த பூரா இந்த நம்ம கிச்சன்ல உள்ள பூரா இருக்குவாரு, அதே சிம்னி போட்டாலும் வரதான் செய்யுது. என்னன்னு தெரியல, பூரா பிசு 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 பிசுன்னு இருக்கு. சிம்னி வந்து இந்த 4 அடுப்பு நாக்குல அது உள்ள போகுது, சின்ன சிம்னி நாக்குல முடியலையான்னு தெரியல. ஆனா பிசு இருந்தாலுமே தொடச்சோடனே பெயர்ந்து இந்த சிம்னிலே ஆகுது. சிம்னி தொடச்சணும் நல்லா நீட்டா. ஆமா. உறவுகளே, உங்க வீட்டுல இந்த மாதிரி பொங்கல் வேலை பாப்பீங்களா? லேடிஸ் பாப்பீங்களா, ஜென்ட்ஸ் பாப்பீங்களா, சேர்ந்து பாப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்துதான் பாக்கணும், தனியா பார்க்க கூடாது யாரும். அம்மா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்கணும். லேடிஸ் பாவம், அதே ஜென்ட்ஸ் மட்டும் விட்டாலும் பாவம். சரியா? இதே மாதிரி உங்க வீட்டுல உள்ள அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சுத்தி மகளுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. எனக்கு எப்பவுமே தொண்டையில வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மாஸ்க் தேடினேன், மாஸ்க் காணும். மாஸ்க் வாங்கிட்டு வரல, எனக்கு டஸ்ட் அலர்ஜி பிடிக்காது. ஆனா எனக்கு ரொம்ப கிட்ட போலாம் பாக்கிட்ட, எங்க தள்ளியே தான் நிக்க. தொடச்சு அங்க வைக்குமா? அப்படியே போங்க, நடந்து போங்க. இது தலையில ஒண்ணு இருக்குல்ல, நல்லா காமிங்க உறவுகளுக்கு. ஏதோ மாட்டி விட்டாங்க, அது என்னன்னு சொல்லுமா? இது வந்து எப்படி எடுத்து சொல்லு. அது பிசு பிசுன்னு கதை என்ன தெரியும்? இல்லமா, இது துடைக்கணுமா? அதான் எல்லாமே சேர்த்து. அது என்னன்னு சொல்லுமா? நேத்து காவியாவுக்கு நான் கிறிஸ்டின் மேக்கப் போட்டு விட்டேன். அந்த இதுல அந்த அந்த அது வந்து கிரவுண்ட் அதை தூக்கி அப்பாவுக்கு மாட்டி விட்டேன். மாட்டிட்டாங்க. தொடங்க, அப்படியே தொடங்க. அப்பா இப்ப கலட்டக்கூடாது அப்படின்னா சரி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. உண்மைக்குமே அப்பாவி அப்பா தானே, அதை மாட்டிருக்காது, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்க நல்லா வீடு கிளீன் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு நான் வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன். தள்ளுங்க கீழே தொடச்சுக்கலாம்.
இங்க இதுல பட்டை ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல, எல்லாம் தொடச்சு எல்லாம் மூடி தான் வச்சிருக்கேன். தொடச்சிருவேன். அங்க வரணுமா? அப்படியே வாங்க. இந்த டம்ளர் வேலை பார்த்து ரொம்ப அழுத்து போச்சு. அதனால பிரேக் டைம். ஒரு ஹெல்த்துக்காண்டி ஒரு எண்ணெய் கேக்குது. ஏதோ ஒரு கேக் சொன்னாங்களே, சாப்பிடுவோம். ஏதோ ஒரு கேக் சொன்னாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இதுல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ஃப்ரீ. அதை வாங்கி வந்தோம். அதனால சாப்பிடுவோம் உறவுகளே. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சரி, பள்ளி எலி எச்சமா? ஆஹா, பள்ளி எச்சமா இருக்குங்க. ஏய், பள்ளி எச்சமா? இந்த கணக்கு இங்க பாருங்க, பள்ளி ஆய பாருங்க. கக்கா பேர். ஆமா, இத தொடக்கிறதே பெரிய இதா இருக்கு. உறவுகளே, உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த பள்ளிக்கு கட்டுப்படுத்த என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு, ரொம்ப பள்ளியா இருக்கு. பள்ளி எல்லா இதுலயும் போய் உட்காந்துக்கிறது, பள்ளி எரிச்சலா இருக்கு. அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, பள்ளி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இப்ப பள்ளி கூட எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? ஆமா ஆமா, எவ்வளவு பள்ளி இருக்கு, ஆளே காணும். எல்லாம் வெளியில போய் துடைக்கலாம்னு தெரிஞ்ச உடனே ஒரு பள்ளி உள்ள வந்து இருக்கேன், வெளியில நின்னு ஒரு பள்ளி சொல்லும், அவங்க வீடு தொடச்சிட்டு இருக்காங்கப்பா, போகாத உள்ள அடிச்சு போட அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் வெளியே நிக்காங்க. அவங்க வீட்டை கிளீன் பண்ண உடனே உள்ள போய் இது அசிங்கமாக்கிறோம்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, ரொம்ப பண்ணி ஆயாதான் இருக்கு, அங்கரமா இருக்கு. பள்ளி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அப்படி சொல்லாத. பள்ளி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா வேணா சொல்லு, 10 பள்ளி உங்களுக்கு பிடிச்சாங்க. யாரு பள்ளி ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 10 பள்ளி உங்களுக்கு பிடிச்சா அனுப்பி விட்டுருவோம். கொரியர்ல அனுப்பி விடுது. பாக்ஸ்ல அடைச்சு அதுக்கு இறங்கி போட்டு சாப்பாடும் போட்டு, ஏன்னா அது அவ்வளவு நேரம் போற வரைக்கும் இருக்கணும்ல, சாப்பாடு கருமம் பள்ளி அனுப்பி விட்டுருது. ஒன்னொன்னு எடுங்க, சடலம் எடுங்க, பாப்போம் வேலையை முடிங்க. அப்பாவுக்கு சூடு பிடிச்சிருச்சு. சுட்டிக்காய் வேலை கூட போனோம். ஆமா, கூட விட்டுருவாங்க, கூட போனோம். மணி 2:30 தான் ஆகுது. பாருங்க உறவு, இது எந்த உண்டியல் தெரியுமா? இவருக்குள்ள உண்டியல். திருப்பதி போறது தண்ணி சேர்த்து வச்சு அதான் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து எடுங்க. ஒண்ணு குண்டு 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 பாலாஜி. இது வந்து அப்பா எப்ப மாதிரி இருக்கா? சாரி, நான் அவர் எடக் பண்ணல, கிண்டல் பண்ணல, அதுதான் சாரி கேட்டேன். அவர் இருந்தா தான் எங்கேயும் பணம் வரும். உழைக்கணும், நம்ம உடனே பணம் வரும். அது போட்டோம். இந்தாங்க இதை வைப்போம். ஏழ்மையான் போட்டான். இந்த குட்டி குபேரர். குட்டி குபேரர், பெரிய குபேரர் இருக்காரு. ஆமா, ஏழ்மையான கொண்டாங்க. இந்த இதை சேர்த்து சுத்திடுமா, இந்த வயதை நல்லா சுத்தி விடு. ஏழ்மலையான் இருக்காரு. இது நான் முதல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கூட நான் நீ சின்ன குழந்தை அப்போ முதல்ல ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கும்போது 1500 ரூபா. நம்ம திருப்பதியில போராட்டம் பூரா ஒவ்வொரு ஏழ்மையான வேண்டிருக்கோம். இவரும் அப்படித்தான் வேணும். அந்த கலெக்ஷன் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது ஒரு உனக்கு ஒரு எய்ம் இருக்குல்லமா, தொடச்சிட்டேன். அப்படியே வச்சு நீங்க சுத்தி கொடுங்க. அவரை நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கணும். நம்ம இன்னும் வாங்கணும், நிறைய வாங்கி வைக்கணும். இன்னும் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க படைப்போம், பண்ண போறோம். நம்ம வீட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் இருப்பாரு. இப்போ இதெல்லாம் வெறுமனே தொடங்கினா தூசி இருந்து அப்படி ரொம்ப அந்த மாதிரி பிசுபிசுப்பு தூசி இல்ல கிடையாது. இல்லைன்னா நம்ம அந்த வீட்டுல எல்லாம் இருக்கு, சின்ன வீட்டுல எல்லாம் இருக்கையில வந்து பிசு பிசுன்னு இருக்கும் தூசி. இங்க வந்து சேட்டையை பட்டீங்களா உறவுகளே? அவ அப்பாவ வே குருசாமி அவர் பேரு, அதுக்கு வேணா கூணாவா. இது யாருங்க? இது வந்து ஐஸ், இது பூசோ சோக்குன்னு வச்சுக்கலாம். சொரண்டம்மாள் குருசாமி சொக்கு. இதோட ஜெராக்ஸ் தான் எங்க பெரிய பாப்பா ஐஸ்வர்யா. இப்போ முக்கியமான ஒண்ணு காமிக்கேன். இதுல என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு சொல்லு. இது உள்ள இருக்கிறது வந்து வெள்ளி, சரியா? எத்தனாவது கல்யாண நாளைக்கு? 15வது வருஷ கல்யாண நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 15வது வருஷ கல்யாண நாளைக்கு ஒரு தங்கச்சி எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தா.
இவ தங்கச்சி என் தம்பி கல்யாணம் பண்ணது என் தம்பிக்கு தான் அவ தங்கச்சி கட்டி கொடுத்துச்சு. அவ எங்களுக்கு 15வது வருஷம் கல்யாண நாளைக்கு இது வாங்கி கொடுத்தா. பெருமாள் உள்ள இருக்கிறது வெள்ளி. உள்ள இருக்கிறது வெள்ளி. வெள்ளின்னா நகை கடையில போய் வந்தா. அப்ப வந்து வெள்ளி ரேட் கம்மி. ஆமா இது வாங்கல அப்ப 1500 என்னமோ தான். பின்னாடி இருக்கிற ரேட் இருக்கா? ஆமா 1500. 1500 லேபிள் கூட கிளிக்காம நான் இது வந்து பூஜைக்காண்டி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து பெருமாள் தான் பிடிக்கும்னு எங்க ஃபேமிலியில முக்காவாசி பேருக்கு தெரியும். பெருமாள் தான் பிடிக்கும். இப்ப உறவுகளாகி உங்களுக்கும் தெரியும். பேரு என்ன பேரு? எங்க பேரு அப்படி பேரு தானே. பாலாஜி. நம்ம சேனல் பேர் என்ன பேரு? ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி. அதனால அந்த ஆணி தொடங்கி ஆணி மார்க்கெட் எங்க வந்தா செல்ல அடிச்சேன். அது இருக்குது பெருமாள். நிறைய பேருக்கு அரங்கன்னா யாருன்னு தெரியல. அது யாருன்னு சொல்லி ரங்கநாதர். அவரோட உண்மையான பேர் வந்து அரங்கநாதர். அரங்கன் தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் இருக்கிறதே இந்த அரங்கு வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பழைய காலத்துல அரங்கு வீடுனா ஒரு ரூம், அதுல வந்து இருட்டு ரூமா இருக்கும், ஜன்னல் எதுவும் கிடையாது. அந்த அரங்கு வீட்டுல வந்து என்ன அர்த்தம்னா, அரங்கு வீட்டுலதான் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அரங்கு வீடை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அரங்க வீடுல வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஓரமா ரூம் கொடுப்பாங்க. அது வந்து பூட்டியே தான் வச்சிருப்பாங்க. ஜன்னல் எதுவும் இருக்காது. ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கும். விலை உயர்ந்த பொருள்லாம் அந்த அரங்கு வீட்டுல தான் வைப்பாங்க. அரிசி பருப்பு தங்க ஜாமா பணம் இந்த மாதிரி யாரும் பார்க்கக்கூடிய ஒரு ரகசிய அறை. அரங்கு வீடுங்கிறது ஒரு ரகசிய அறை. அதை பார்த்து அது உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு விலை மதிப்பற்ற பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். அந்த இது நம்பிக்கை. அதே மாதிரிதான் அரங்கநாதரும். அவர் வந்து அது மாதிரி வந்து இருட்டு அறையில இருக்கிறதுனால அவர் இருக்கிறது அந்த அரங்கு வீட்டுலதான் இருப்பாரு. அது பாக்கிறதுக்கு அப்புறம் இருக்கும். ஸ்ரீரங்கம் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்ரீரங்கத்துல உள்ளவங்களுக்கும் தெரியும். அதாவது அவருக்கு அந்த பாதை சின்ன பாதை. நம்ம வந்து எட்டி ஒரு இதாத்தம் போது அந்த விளக்கு வெளிச்சத்துலதான் படுத்திருப்பாரு. பெரிய ஒரு ரூமா இருப்பாரு ஸ்ரீரங்கத்துல. பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம பிறவி எடுத்த பயம் தீர்ந்ததுன்னு நம்மளே நினைச்சிருவோம், முடிவு பண்ணிடுவோம். அது ஒன்னே போதும் ரங்கநாதா அப்படின்னு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நம்மளும் அதே மாதிரி நல்லா வளர்ந்துருப்போம், நல்ல முறையா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அரங்கு வீடுங்கிறதுக்கு தான் அவருக்கு அரங்கநாதர்ங்கிற பேர் வச்சாங்க. புரியுதா? அப்ப ரங்கநாதரும் ஒரு பேர் தான். அரங்கநாதர். அதாவது அரங்கிட வச்சு அவருக்கு பேர் வந்ததா, அவருக்கு பேர் வந்ததுனால அரங்கு வீடுங்கிறதுக்கு பேர் வச்சாங்களா? அதாவது பெருமாள் மாதிரி நம்ம ஒழிச்சு தங்க நகையெல்லாம் உள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்ததான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எங்க பெரியப்பா வீட்டுல ஒரு வீட்டுல மட்டும் அரங்கு வீடு உண்டு. ஆனா அதை அவங்க சரியா யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். மத்த பழைய காலத்து வீடுகள் எல்லாம் இருக்கும். சரி, முடிச்சிட்டீங்களா? ஆமா. சரி, உறவுகளே இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் அந்த வெளியில கிளீனிங், இந்த ரூம் கிளீனிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் சுட்டி காவையில கூட்டிட்டு வரணும். டைம் ஆயிடுச்சு. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உறவுகளே, பொங்கலுக்கு அந்த ஒரு வாரம் நல்ல நல்ல விளாக் வரும் பாருங்க. ஷார்ட்ஸ், காமெடி ஷார்ட்ஸ் வரும். பார்த்து உங்கள் சப்போர்ட் ஃபுல்லா அங்க கொடுங்க. கமெண்ட் போன வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லி இருந்தேன். டூர் பிளான் சொல்லுங்க, எங்க போலாங்கிற ஒரு ஐடியா கொடுங்க, கிளம்புவோம். அப்புறம் வந்து மெயினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? இன்னைக்கு எங்க வீட்டுல மதிய சாப்பாடு என்னதுன்னா ரசம், கட்டிப்பருப்பு. வேலை இருக்கிறதுனால சிம்பிளா வச்சுட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை கிளீன் பண்ண மாட்டேன், அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு தான் ஒரு வீடியோ. வாங்க எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ரசம், பருப்பு, சிம்பிள் சாப்பாடு. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.